வணக்கம். நான் அசோக் ஜைனர்ட்ல இருந்து நீட் யூஜி 2024ஓட ஸ்டேட் வைஸ் ஷெட்யூல் அப்படிங்கிறது எம்சிசி போர்ட்டலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கொஞ்சம் வீடியோஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் வீடியோஸில் கொஞ்சம் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால we have come up with this video. இது வந்து ஸ்டேட் ஷெட்யூல் அப்படிங்கிறத போட்டு ஆல் இண்டியாவும் ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல்னு வருஷம் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஒரு டிசிஷன் எடுத்து எம்சிசிக்கும் ஸ்டேட்ஸுக்கும் இன்டிமேட் பண்ணுற ஷெட்யூல். யூஸ்வலாக இது என்எம்சி போர்ட்டலில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போது என்எம்சிங்கிற நேம் இல்லாமல் எம்சிசி போர்ட்டலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் அப்படி நடக்குது. என்ன டிஃபரன்ஸ் அந்த வே ஆஃப் பப்ளிஷிங் அப்படிங்கிறதுல தெரியல. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டா வர்சஸ் ஸ்டேட் ஷெட்யூலை பார்த்துருவோம். இதில் சிக்னிஃபிகண்ட்டான 2 டேட்ஸ் இருக்குது. நமக்கு ரொம்ப முக்கியமான 2 டேட்ஸ் இருக்குது. அந்த 2 டேட்ஸையும் என்ன அது சார்ந்த கிளாரிஃபிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது மேஜர் ரீசன் ஃபார் திஸ் வீடியோ இஸ் இந்த டைம்லைன் தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த டைம்லைன் போட்டிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணுமா, இல்லை நான் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை திருப்பி ஞாபகம் வச்சிருக்கணுமா, இல்லை இதைத்தான் நான் எடுத்துட்டு டிசைட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கூட. நிறைய பேர் கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்ஸும் இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க, ஸோ இதை பார்த்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்காதீங்க, பார்த்துட்டு மறந்துடுங்க. உங்கள் ஸ்டேட் ஷெட்யூல் என்ன இருக்கோ, தமிழ்நாடோட ஷெட்யூல் இருக்கோ அதை தனியாக போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தனியாக போடுவாங்க, செகண்ட் ரவுண்டுக்கு போடுவாங்க. இதை நம்பி நீங்கள் ட்ராவலை பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த வீடியோவை வச்சுக்கலாம். கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும், ஏன் இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது என்எம்சியோட டைரக்ஷன் இல்லை எம்சிசியோட அலைன்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட டேட்ஸ். சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இப்படி நடக்காது. 32 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸும் சேர்த்து ஒரு 32 ஆன்லைன் கவுன்சிலிங்ஸ் கிட்ட நடக்குது. அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கிறத இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2024ஓட டீட்டெயில்ஸ் பார்த்துப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஆல் இண்டியாவோட ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஷெட்யூல்ஸ், லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதில் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. அண்ட் லாஸ்ட் டேட் இங்கே 30th அக்டோபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. அதில் இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட் டேட் 1st அக்டோபர் ஏற்கனவே நமக்கு சில சேனல்ஸில் இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாக்ட் ஷெட்யூல் வச்சு தான் இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆல் இண்டியாவோட ஷெட்யூல் நமக்கு தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் வைஸ் கவுன்சிலிங்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே முடிச்சிருங்க, ஜாயினிங்க இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. இதுக்கான ஒரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மல்டிபிள் டைம்ஸ் சொல்லியிருந்த மாதிரி ஆல் இண்டியா ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ், அதுல இருந்து திருப்பி ஆல் இண்டியா ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ், இப்படித்தான் ஐடியலா நடக்கணும். ஐடியலாங்கிறது ஆக்சுவலா ரூல் படி இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறது பழைய 2015ல ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே அவங்க டிஃபைன் பண்ணது. இது இப்போ ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ ஸ்டேட் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ஷெட்யூல். அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க இந்த என்டையர் திங். ஸோ நான் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இங்கே மூவ் பண்ண முடியும், இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இங்கே மூவ் பண்ண முடியும், இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இங்கே மூவ் பண்ண முடியும், இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆல் இண்டியா ரவுண்ட் 3 வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் இங்கேருந்து. இதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன்னா மூவ் பண்ண முடியாது. இங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா எந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண முடியாது. பட் இதுதான் ஆர்டராக இருக்கணும். லெட்டஸ் சே ஒரு ஸ்டேட் இந்த ஆர்டரை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க, எதுவுமே பப்ளிஷ் பண்ணாமல் ரவுண்ட் 3 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட கேண்டிடேட்ஸ்க்கு ஆல் இண்டியாவில் ஃபோர்ஸ்டாக போய் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ரவுண்ட் 2லே எனக்கு ஆல் இண்டியா கிடைக்குது, என் ஸ்டேட்டில் என்ன கிடைக்குதுன்னு கூட தெரியாது, நான் இதை ஃபோர்ஸ்டாக ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். என்னோட ஸ்டேட்டில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும். நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு திருப்பி ஸ்டேட்டுக்கு போக முடியாது, என் ஸ்டேட் நடத்தலைங்கிற கிளைம் கூட இருக்காது. அப்போ 1-2 ஸ்டேட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா. ஸோ சில ஸ்டேட்ஸில் ரேராக இந்த ரவுண்ட் 1 டிலே ஆகும் கேசஸ்னால, ரவுண்ட் 2 டிலே ஆகும். அப்போ அந்த ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு பெனிஃபிட் போகும். நம்ம ஸ்டேட்டில் எடுக்காமல் சிலர் ஆல் இண்டியாவில் போய் ஃபோர்ஸ் ஆகி எடுக்க வேண்டியிருக்கும், என்ன நடக்குங்கிறது தெரியாமல். ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் கூட வந்திருக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஷெட்யூலையும் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா எந்த காரணத்தை கொண்டும் யூஸ்வலாக அவங்க ஷெட்யூலை மாற்ற மாட்டாங்க. 32 மொத்தம் 42 கவுன்சிலிங் இருக்குது. இன்ஃபேக்ட்
இந்த யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்ல 2 கவுன்சிலிங், இதெல்லாம் சேர்த்து 42 கவுன்சிலிங்ஸ் இருக்குது. இந்த 42 கவுன்சிலிங்ஸ்ல ஒரு 5 கவுன்சிலிங் இதை டிலே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆல் இந்தியா ரவுண்ட் டூல ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆல் இந்தியா அது அந்த டைம்லைன்ல ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அன்லஸ் ஒரு கோர்ட் கேஸ்னால யார சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்குறாங்களே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இது ஸ்டாப் ஆகுமே தவிர இதை டிலே பண்ண மாட்டாங்க. எந்த ஸ்டேட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலனாலும் அவங்க அந்த டைம்லைனுக்கு எக்ஸ்டெண்ட் போயிட்டே இருப்பாங்க. மேபி ஒரு 2-3 days எக்ஸ்டென்ஷன், ஸ்டேட்ஸ் ஒரு 2 ஸ்டேட், ஒரு 20 ஸ்டேட் முடிக்கல, அந்த டைம்ல ஒரு 2-3 days இதை தள்ளி வைப்பாங்க. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் 3 ஆரம்பிக்கும் போது மறுபடியும் டைம் லைனுக்கே வந்துடுவாங்க. ஏன்னா முக்கியமான டேட் நமக்கு இந்த வருஷம் என்ன, அக்டோபர் 30க்குள்ள அட்மிஷன்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸ். லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ்னு அக்டோபர் 30 போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க முடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு ரவுண்ட் 3 நடக்கணும். ஆல் இண்டியா ஸ்டேட் ஸ்டே எல்லாம் நடந்து முடிக்கணும். அது கிவன் டைம்லைன். அதை சுப்ரீம் கோர்ட்டை திருப்பி ஒரு தடவை போகாமல் மாற்ற முடியாது. அதனால இந்த டைம்லைனை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ இந்த டைம்லைனுக்கு வருவோம். ஒன்று அக்டோபர் 1ங்கிற டைம்லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்லைன், மேஜர் டைம்லைன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று 1 அக்டோபர் கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட் டேட், 2வது 30th அக்டோபர் லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ், லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஃபைனல் ரவுண்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைம்லைனையும் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஸோ அக்டோபர் 30ங்கிற டைம்லைன் என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, இதை தாண்டி அட்மிஷன்ஸ் ஆல் இண்டியாலேயோ ஸ்டேட்லேயோ நடக்கக்கூடாது, நடக்காது. ஸோ ஸ்ட்ரே ரவுண்ட் எண்டில் தான் நீங்கள் இந்த டைம்லைனை பார்ப்பீங்க, அக்டோபர் 30th. ஸோ இந்த வருஷம் ஜாயின் பண்ணுற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அக்டோபர் 30க்கு மேலே அட்மிஷன்ஸ் நடக்காது. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகிட்டேன், ரவுண்ட் 1ல அலாட் ஆகிட்டேன், ரவுண்ட் 2ல அலாட் ஆகிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், ரவுண்ட் 3ல அலாட் ஆகிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், ஸ்ட்ரேல அலாட் ஆகிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். எப்போனாலும் இந்த எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அக்டோபர் 30க்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், அக்டோபர் 30 வரைக்கும் நான் போய் ஜாயின் பண்ண முடியுமாங்கிறது வேற. ஆனால் இதை தாண்டி ஒரு நாளில் அவங்க ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இது சார்ந்த இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம எடுத்துப்போம் லேட்டா. ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1 சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அக்டோபர் 1 கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா. கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட்டுங்கிறது என்ன, இந்த டேட் தான் 2024-25 MBBS அட்மிஷன் செஷனோட ஸ்டார்ட் டேட். இதை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் தனித்தனியாக டிசைட் பண்ண முடியாது. NMC இந்த அட்மிஷன் இயருக்கு ஸ்டார்ட் டேட் இதுன்னு சொன்னால் இதுதான் ஸ்டார்ட் டேட். ஸோ அக்டோபர் 1 தான் எந்த கேண்டிடேட்டும் கோர்ஸ் கமென்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நம்ம இதை பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு, ஆல் இண்டியாவோட ரவுண்ட் 2 லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 20th செப்டம்பர், ஆல் இண்டியா ஸ்டேட்டோட ரவுண்ட் 2 லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 26 செப்டம்பர். ஸோ இந்த ரவுண்ட் 2 லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இது முடியும் இல்லையா. இது முடிஞ்சிட்டு இந்த ரவுண்ட் 3 நடந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல. இங்க ரவுண்ட் 3 ஆரம்பிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் ஏதோ போயிட்டு இருக்கும், இங்க ரவுண்ட் 3 ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு 1-2 days இருக்கும். அப்போவே உங்களோட காலேஜ், என்ன காலேஜ், உங்களோட இன்ஸ்டிடியூட் உங்களை கோர்ஸ் கமென்ஸ் பண்றதுக்கு வர சொல்லலாம். நீங்க வாங்க, ரவுண்ட் 2ல நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்க, இங்க ஜாயின் பண்ண கேண்டிடேட் பத்தி போய் பேசணும் இல்லையா, அவங்க கிட்ட நீங்க கோர்ஸுக்கு காலேஜுக்கு வாங்க அப்படிங்கறத சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு ரவுண்ட் 3 இருக்குது, நீங்க அப்கிரேட் பண்ண முடியும். இருந்தாலும் அக்டோபர் 1 காலேஜை ஆரம்பிக்கிறதுக்கு காலேஜுக்கு முழு லிபர்ட்டி இருக்கு, அவங்க அதை பண்ண முடியும். அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட அட்மிஷன் போட்டிருக்கீங்க, நான் ரவுண்ட் 3ல வேற காலேஜ் எனக்கு கிடைக்கும், ஸோ நான் அங்கே போய் ஜாயின் பார்த்துட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வரேன் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது. ஏன்னா காலேஜஸ் அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் லேட்டாக தான் போவேன்னு சொன்னீங்கன்னா அவங்க 15 daysக்கு இவங்க வரல, எனக்கு ரிப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி உங்களை நாட் அட்மிட்டட் கேண்டிடேட் மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்கு NMCக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கோ சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், நான் அக்டோபர் 1 சார் எனக்கு ரவுண்ட் 3யோட ரிசல்ட் ரொம்ப தெளிவாக இங்கே பாருங்க, ரவுண்ட் 3யோட ரிசல்ட் இந்த 26 செப்டம்பர் to 5th அக்டோபர் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே எனக்கு ரவுண்ட் 3யோட ரிசல்ட்ஸ் 5th அக்டோபர் போல் வந்துடும். அந்த எக்ஸாக்ட் டேட்ஸ் அரௌண்ட் தட் டேட் ஒரு 5 days டைம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட் அக்ரி பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூட்டோட ப்ரெரகேட்டிவ், அவங்களோட டிசிஷன், நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அவங்களுக்காக, அவங்க டிசைட் பண்ணி அக்டோபர் 5 ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கோர்ஸ் 4.5 years, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 4.5 years உங்களோட கோர்ஸ் டைம் லைன் எக்ஸாக்டாக இருக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ண டேட் அக்டோபர் 20 அப்படின்னா
அன்னையிலேருந்து 4 இயர்ஸ் 6 months இருக்கணும். நீங்கள் அக்டோபர் 1st ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 19 நாள் முன்னாடி முடிப்பீங்க. 20ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு முடிப்பீங்க. அது அலௌடா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட இன்ஸ்டிடியூட்டை பொறுத்தது. லெட் அஸ் சே நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அக்டோபர் 1ஆம் தேதி. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வந்து வேற இன்னொரு சீட் கிடைக்குது, ஸ்டேட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போயிட்டு திருப்பி அந்த புது இன்ஸ்டிடியூட்டில் அட்மிஷன் போடணும். இங்கே இருக்கிற டைம்லைன் யூஸ்வலாக புது இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் அங்கே 10 நாள் படிச்சீங்க, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்கிறது இப்போ அந்த கான்செப்ட் கிடையாது. நீங்கள் இந்த 15 days எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஜாயின் பண்ணிட்டு திருப்பி இங்கே போகிறீங்கன்னா அதை லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து 4.5 years படிக்க வேண்டி வரும். இது சில யூனிவர்சிட்டிஸில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, இந்த 15 days மாற்றிக்கலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் யூஸ்வலாக புது அட்மிஷனாக தான் இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இது கிளியர் தான் அப்படி இல்லையா? அக்டோபர் 1st நான் ஜாயின் பண்ண முடியும். லெட் அஸ் see எனக்கு இங்கே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லே கிடைக்கல, டைரக்டாக ரவுண்ட் 3ல தான் கிடைக்குது. இது வந்து அக்டோபர் 10th தான் எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு வச்சுப்போம். நான் டைரக்டாக அக்டோபர் 10th ஜாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் 30th நான் என்னைக்குனாலும் ஜாயின் பண்ண முடியும். அப்போ யாரும் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல அலாட்மெண்ட்டே இல்லை. ரவுண்ட் 3 ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அக்டோபர் 10th தான் அலாட்மெண்ட். எனக்கு இந்த அக்டோபர் 1st ஒரு ரிலவன்ஸே கிடையாது அந்த சினாரியோவில். நான் அக்டோபர் 10th ஸ்ட்ரே ரவுண்ட் அக்டோபர் 26th லாஸ்ட் டேட் அக்டோபர் 30th அன்னைக்கு அலாட்மெண்ட் நடக்குது. அன்னையிலேருந்து அந்த டைம் லைனுக்குள்ளே நான் கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா அப்போலேருந்து இன்ஸ்டிடியூட் கோர்ஸை ஆரம்பிக்க சொல்லலாம். ஸோ இந்த அக்டோபர் 1st கோர்ஸ் ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன ஆகும், நான் ஸ்ட்ரேல கிடைச்சேன்னாங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். நீங்கள் அக்டோபர் 26 ஜாயின் பண்ணுவீங்க, ஸ்ட்ரேல உங்களுக்கு கிடைச்சதுன்னா 26th போய் ஜாயின் பண்ணிட்டு அன்னையிலேருந்து 4.5 years உங்களுக்கு கோர்ஸ் டேர்ம் என் டேட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே டேஸை நீங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கும் லேட்டராக, அவ்வளோதான் ப்ராப்ளம். உங்களோட எக்ஸாக்ட் டைம் லைன் வந்து 4.5 years இருக்கும். ஸோ இது கிளியர் இல்லையா? இப்போ நமக்கு இன்னொரு query வருது. அக்டோபர் 30th முடிச்சிடுறாங்க, என்ன ரவுண்டை முடிச்சிடுறாங்க, ஸ்ட்ரே ரவுண்டை அக்டோபர் 30th முடிச்சிடுறாங்க. வருஷம் ஸ்பெஷல் ஸ்ட்ரெயின் ஒன்று நடத்துகிறாங்களே அது என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய வருது இல்லையா? ஸோ ஆக்சுவலாக என்எம்சியோட ரெகுலேஷன்ஸ் படியோ இல்லை ஆக்சுவல் ஏர்லியர் டிசிஷன்ஸ் படியோ ஒரு லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ் இருக்கும். அது இந்த வருஷம் அக்டோபர் 30th. இதை தாண்டி சீட்ஸ் கண்டிப்பாக வேகண்டாக இருக்கும். இந்த வருஷம் எல்லா ரவுண்டும் ஆன்லைன் இல்லையா? நிறைய ஸ்டேட்ஸ் ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் ஒரு 4-5 ஸ்டேட்ஸ் இன்னும் அதை ஆஃப்லைனாக வச்சுருந்தாங்க. எல்லாருமே அலைன்ட், நோ ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ், எல்லாம் ஆன்லைன். ஸோ கடைசி ரவுண்ட் ஆன்லைனாக இருக்கும்போது நிறைய கேண்டிடேட்ஸ் ஆன்லைனில் அலாட்மெண்ட் போட்டுட்டு ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் மட்டும்தானே சொல்லி அப்போ சீட்ஸ் வேகண்டாக இருக்கும். ஸோ இயர் ஆன் இயர் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொல்லி ஸ்பெஷல் ஸ்ட்ரே நடத்துவாங்க. யாருக்கிட்ட போய், சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் அப்ரூவல் வாங்குவாங்க, இல்லை நாங்கள் நடத்திட்டு அப்ரூவல் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. ஸோ இந்த அக்டோபர் 30th தாண்டி திருப்பி யூஸ்வலாக ஒரு மந்த் நவம்பர் 30th திருப்பி மீதி சீட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரே நடத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அப்ரூவல் வந்து இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ்க்கு நவம்பர் 30th இருக்கும். சரியா? ஸோ முதல்ல ஸ்ட்ரே வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இதை தாண்டி அட்மிட் ஆக முடியாது, அதில் சான்ஸே இல்லை. பட் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா தென் நவம்பர் 30th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஸ்பெஷல் ஸ்ட்ரே நடக்கும், ஆல் இண்டியாவுக்கும் நடக்கும், ஸ்டேட்ஸுக்கும் நடக்கும். அது ரொம்ப மினிமல் ஸ்டேட்ஸாக தான் இருக்கும். இதை நம்பி நம்ம இருக்க முடியாது. இதை நம்பி நான் கண்டிப்பாக இருக்கிறேன்னா இதில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 7 பேருக்கு தான் கிடைக்குது அப்படின்னா 7 பேருக்கு இல்லை 2 பேருக்கு தான் கிடைக்கும். இது 8 பேர் வந்து அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் எனக்கு இந்த சீட் தான் வேணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயருக்கு போகிறேன், இல்லை லக்கி சான்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இதை யூஸ்வலாக ஆப் பண்ணுவாங்க. வெரி ஃபியூ சீட்ஸ் ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்கும். யூஸ்வலாக கவர்மெண்ட் சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காது. ரேர்லி 1 or 2 கவர்மெண்ட் சீட்ஸ் இது மாதிரி வரும். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறவங்க அந்த சீட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஸ்பெஷல் ஸ்ட்ரேல வரும். ஸோ இதுதான் இந்த 2 டேட்டும் தான் மேஜர் சிக்னிஃபிகன்ஸ். அக்டோபர் 1st கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட், அக்டோபர் 30th யாருக்கு கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட், ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னால் கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட், அக்டோபர் 30th லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன்ஸ். இப்போதைக்கு இந்த 2ஐயும் எல்லா ஸ்டேட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. அக்டோபர் 1st முன்னாடியும் கோர்ஸ் கமென்ஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி நான் 30th கழிச்சு அட்மிஷன்ஸ் வச்சுக்கிறேன்னு இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஸ்டேட்ஸோட ஷெட்யூல். இது வந்து ஸ்டேட்ஸ் அட்யர் பண்ண வேண்டிய ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் ரவுண்டை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த டைம் லைனுக்குள்ள நீங்கள் யூஸ்வலாக சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஷெட்யூல். நிறைய ஸ்டேட்ஸ் இந்த 21 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஆல் இண்டியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இந்த டைம் லைனில் நடக்கும். ஸ்டேட்ஸில் அப்படி இல்லை. 21 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி நமக்கு அப்போவே முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆல் இண்டியாவில் எந்த ப்ராசஸும் கிடையாது.
லாகின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்டேட்டில் அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க கரெக்டான கேண்டிடேட்ஸான்னு செக் பண்ணணும். அதனால் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கணும், அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அந்த அப்லோட் பண்ண 6 to 12 இங்கே படிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, அதுதான் சார்ந்த ரிசர்வேஷன் இருக்குது. இங்கே எந்த டாக்குமெண்ட் செக்கும் கிடையாது, எல்லாமே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது தான் செக். எல்லாரும் எலிஜிபிள், டொமிசைல் ஃப்ரீ சீட்ஸ் நிறைய இருக்குது, அதனால் யார் வேணாலும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் இங்கே முன்னாடியே ஆரம்பிச்சிடும். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த டைம் லைனில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது நம்ம முக்கியமாக சொல்ல வர்றது, இந்த டைம் லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த டைம் லைனுக்குள்ள ஜாயினிங்கை நீங்கள் முடிக்கணும். 21st வச்சு 22nd சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு 29th ஜாயினிங் வைக்க முடியுமா? வைக்கலாம். அது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தது, எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி 5th கண்டிப்பாக வைக்கணுங்கிறதும் ஒரு என்எம்சி அலைன்மெண்ட்டுக்காக என்எம்சி கொடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் டெட்லைன். அந்த டெட்லைன் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நடக்காது. ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேட்டுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும், இந்த டேட்டுக்குள்ளே தான் ஜாயினிங் இருக்கும்னு நினச்சிட்டு உங்கள் ட்ராவலை நீங்கள் அப்ராடில் இருக்கிறீங்க, அங்கே இருக்கிறீங்கன்னா பிளான் பண்ணாதீங்க. அதுவும் எஸ்பெஷலி லேட்டராக செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு, தமிழ்நாட்டில் இந்த டைம்லைன் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இன்றைக்கே பிளான் பண்ணாதீங்க. பிளானை இது ஓவரால் ஷெட்யூல், எக்ஸாக்ட் டேட்ஸ் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. அரௌண்ட் திஸ் டேட்ஸ் ஒரு 7 நாளோ 5 நாளோ மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது 5 நாள் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, இது 3-4 டேஸ்க்கு லேட்டரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டேட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கோ ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 3 days தள்ளியோ சான்ஸ் இருக்கு. இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. திருப்பி சொல்றோம், பிஜி ஃபாலோ பண்றோம், எம்டிஎஸ் ஃபாலோ பண்றோம், வருஷம் யூஜி ஃபாலோ பண்றோம். வித் எக்ஸ்பீரியன்ஸ் வி டெல் யூ இட் வில் நாட் பி எக்ஸாக்ட்லி வித்இன் தீஸ் டேட்ஸ். இந்த ஷெட்யூலை பாருங்க, ஓகே இதுதான் டைம் லைன்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு மைண்டில் ஒரு மேப் பண்ணிக்கோங்க, மறந்துடுங்க. திருப்பி தமிழ்நாடு ஷெட்யூலை தவிர வேற எந்த ஷெட்யூலையும் திருப்பி இந்த ஷெட்யூலுக்கு இதுதான் தமிழ்நாடோட ஷெட்யூல்னு பார்க்காதீங்க. யூடியூப் வீடியோஸில் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக we have also done a small comparison. லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, அதுக்கு நான் லாஸ்ட் இயரோட ஷெட்யூலையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போலேருந்து இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 2023 பற்றி பேச போகிறோம். எதுக்காக பேச போகிறோம்னா, இந்த ஷெட்யூலை தயவு செஞ்சு யூடியூப் வீடியோஸ் பார்த்து இதுதான் ஷெட்யூல்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு ஷெட்யூல்னு ஒன்று இருக்கும், அதுதான் ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்குன்னு போடுவாங்க, அதுதான் ஃபாலோ பண்ணணும். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதும் 100% கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது 2023, இன்னிலேருந்து எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் 2023 தான் நம்ம காமிக்க போகிறோம். ஏன் ஷெட்யூல்ஸ் மாறும், எப்படி மாறுங்கிறது. லாஸ்ட் இயர் இதுதான் ஷெட்யூலாக இருந்துச்சு, சரியா? இது எங்களுக்கு வருஷம் எங்களுக்கு கிளியராக தெரியும், ஏன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் வருஷம் அனலைஸ் பண்ணுறோம், எவ்வளோ டேட்ஸ் மாறுங்கிறதும் பார்ப்போம். அது எப்படி ஆல் இண்டியா ரவுண்ட் 1 to ஸ்டேட் ரவுண்ட் 1 இம்பாக்ட் பண்ணும், ஸ்டேட் ரவுண்ட் 1 to ஆல் இண்டியா ரவுண்ட் 2 இம்பாக்ட் பண்ணும், எப்படி கேண்டிடேட்ஸை புஷ் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக டைம்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கணுங்கிறது வரைக்கும் கேண்டிடேட்ஸ் கம் டு அஸ், எஸ்பெஷலி பிஜி கேண்டிடேட்ஸ். பிகாஸ் அவங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும், கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கேண்டிடேட்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி. யூஜியில் நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை. ஸோ அவங்களுக்கு ஷெட்யூல்ஸ் சேஞ்சஸ் இருக்குதா, அதனால இம்பாக்ட் என்னங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. இப்போ லாஸ்ட் இயரோட ஷெட்யூல் எடுக்கிறோம், இதுதான் லாஸ்ட் இயரோட ஷெட்யூலாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ கொடுத்தது மாதிரியே எக்ஸாக்டாக ஒரு சிமிலர் ஷெட்யூல் தான், நாட் மெனி சேஞ்சஸ். இடையில அந்த ஷேரிங் ஆஃப் டேட்டா வித் எம்சிசி எக்ஸெட்ரா, ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் எக்ஸெட்ரா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே செய்யாதீங்க. அது எம்சிசியோட ஸ்டேட்டோட ப்ராசஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. எப்போ நமக்கு அது இம்பாக்ட் அப்படின்னா, ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த டைம்ல மட்டும்தான் இந்த ஷேரிங் ஆஃப் டேட்டா ரிலவெண்ட். அதுக்கு முன்னாடி எந்த டைம்லைன்லையும் ஷேரிங் ஆஃப் டேட்டா இஸ் நாட் ரிலவெண்ட். இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் 3 ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஷேரிங் ஆஃப் டேட்டா இஸ் ரிலவெண்ட். அது நமக்கும் மோஸ்ட்லி போடுவாங்க. இப்போ இது லாஸ்ட் இயரோட ஷெட்யூல். இந்த ஷெட்யூல்ல என்ன டைம்லைன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் இயரோட ஷெட்யூல், திருப்பி மென்ஷன் பண்றோம். 2023 ஷெட்யூல் ரெஃபரன்ஸ்க்காக சொல்றோம். 1st செப்டம்பர் ஜாயினிங் இருந்துச்சு, 30th செப்டம்பர் 2023 லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. ஸோ இது எக்ஸாக்டா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க என்எம்சி, இது எதனோட ஷெட்யூல், நம்ம எங்க பார்த்த ஸ்டேட்டோட ஷெட்யூல். இதை ரவுண்ட் 1 லாஸ்ட் டேட், ரவுண்ட் 2 லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், ரவுண்ட் 3 லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்னு எழுதியிருக்கும். ஸோ எப்படி என்எம்சி கொடுத்துருந்தாங்க அந்த ஷெட்யூல், ஆக்சுவலாக எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தட் நம்ம கிளியராக உங்களுக்கு நீங்கள் இது இந்த ஷெட்யூலை பார்க்காதீங்க அப்படிங்கிறத, ஸ்டேட் ஷெட்யூலை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு. இது என்எம்சி கொடுத்த ஷெட்யூல், நம்ம இப்போ வந்திருக்கிறது இல்லையா 2024க்கு அந்த ஷெட்யூல். இது ஆக்சுவல் தமிழ்நாடோட
ஷெட்யூல் டிஎன் ரிலீஸ் பண்ணது, டிஎம்இ ரிலீஸ் பண்ணது, இதுதான் கரெக்டான ஷெட்யூல். இதுல டைம் லைன்ஸ் எப்படி தெரிஞ்சாச்சுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் சில இடங்கள்ல 3-4 days வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை கம்யூனிகேட் பண்றதுக்காக தான். ஸோ 25th July to 4th August ஸ்டேட்டை ரவுண்ட் 1 கண்டக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் 25th July to 31st July ஆக்சுவலா இந்த ரவுண்ட் 1ஓட சாய்ஸ் ஃபில்லிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 3rd August வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜாயினிங் எண்ட் டேட் August 8th போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு 14 ஆகஸ்ட் வரைக்கும் ஜாயினிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. 8th August ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு 14th August வரைக்கும் ஜாயினிங் இருந்துச்சு. இந்த 8th August வந்து இனிஷியலாக டெட்லைனை வச்சிருந்தாங்க, பட் 14th August வரைக்கும் ஜாயினிங் இருந்துச்சு. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து மாறும். இதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுங்க ஜாயினிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்க பார்ப்பீங்க ஜாயினிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு 100% கிடையாது, பண்ணுவாங்க. அப்படி பண்றது நடந்திருக்கவும் செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணலாம், பட் எக்ஸாக்டா இந்த டேட்ல தான் முடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஷெட்யூல் மறந்துருங்க. இனி தமிழ்நாடு ஒரு ஷெட்யூல் போடுவாங்க, அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாதீங்க. இதுக்குள்ள கண்டிப்பா முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கிறதும் டிசைட் பண்ணாதீங்க. இதை கம்ப்ளீட்டா மறந்துடுங்கன்னு சொல்றதுக்காக. இதுக்கப்புறம் ஆல் இண்டியாலையும் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆல் இண்டியா ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸை கொஞ்சம் ரவுண்ட் 1ஓட ரெசிக்னேஷன் டெட்லைன் அதுக்கேற்ற மாதிரி மாத்தினாங்க. அதுக்கப்புறம் டிஎன் ரவுண்ட் 1 வந்து அவங்களுக்கு ஒரு ரெசிக்னேஷன் டேட் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த செஷன்ல நம்ம ஒவ்வொரு செஷனா போகும்போது எக்ஸாக்டா எப்படி அந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுது, ரிசைன் பண்ண முடியுமா முடியாதா அதெல்லாம் பார்ப்போம். என்எம்சியோட ஷெட்யூல் ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இது நம்ம இங்க பார்த்த ஷெட்யூல் ரவுண்ட் 2க்கு போட்டிருந்தாங்க இல்லையா, அதுவும் ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம். இது எதனோடது? ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு என்எம்சி போட்டிருந்த ஷெட்யூல் 14th to 28th August போட்டிருந்தாங்க. ஜாயினிங் எண்ட் டேட் 4th September லாஸ்ட் இயர் 2023ல போட்டிருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் என்னைக்கு ஆரம்பிச்சது? 24ல இருந்து 28 ஆகஸ்டுக்குள்ள. இந்த 14ஆம் தேதியே ஆரம்பிக்குங்கிறத நினைச்சிட்டு இருந்திருப்போம். 24th தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலைன் பண்ணாங்க. 21st அதுக்கு முந்தின 21st July கிட்ட இருந்துச்சு, அலைன் பண்ணாங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 7th September to ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25th July to 4th August இருந்துச்சு. இப்போ இது வந்து ஸ்டார்ட் அதே டைம்ல வந்துச்சு. 10 நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படித்தான் இந்த வருஷமும் இருக்கும். ஏன்னா ஆல் இண்டியாவோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் டிலே ஆகும், அதை பொறுத்து இவங்களும் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ 24th August to 28th August ஜாயினிங் வந்து கிட்டத்தட்ட சேம் டைம் லைனுக்கு வச்சுக்க பார்த்தாங்க 4th September. பட் 7th September வரைக்கும் ஜாயினிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா லேட்டாக தான் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஆல் இண்டியா லாஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கோ ஸ்டேட் ரவுண்ட் 3க்கோ போக முடியாது. இந்த வருஷம் போக முடியும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் ரெசிக்னேஷன் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெசிக்னேஷன் அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் ரவுண்ட் 3 ஆரம்பிக்க முடியும். கிளியரா பாருங்க, இந்த வருஷம் ஸ்டேட் ரவுண்ட் 2 ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கும் போக முடியும். அப்போ ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் ரவுண்ட் 2 ரெசிக்னேஷனே முடியும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங்கே ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த டைம்ல இது இன்னும் சேஞ்ச் ஆகும் நம்மளோட டைம் லைன்ஸ். ஸோ அதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. டிராவலை பிளான் பண்ணாதீங்க. இல்லை ஏதாவது நம்ம இந்த டைம்ல வேற ஃபங்க்ஷன் அது இது அந்த மாதிரி வைக்கும்போது இதெல்லாம் இருக்கிற டைம் லைனை யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி டோன்ட் பிலீவ் இட். அண்ட் 7th September to 18th September இது வந்து 3rd ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் லாஸ்ட் இயர் வச்சது. 7th September to 18th September அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தது என்எம்சி. 11th September தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சது. 14th September முடிஞ்சிடுச்சு. ஜாயினிங் எண்ட் டேட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது எண்ட் டைம் லைன். இப்போ இந்த எண்ட் டைம் லைன்ல இதுக்கப்புறம் ஒரு 10 days தான் அப்போ இருந்துச்சு. 30th September லாஸ்ட் டேட் லாஸ்ட் இயருக்கு. ஸோ ஒரு 10 days தான் இருந்ததுனால இந்த டைம்ல உங்களுக்கு இந்த கேப்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் தென் 4th ரவுண்ட் கிட்டத்தட்ட ஃபைனல் டைம் லைன். இது வந்து அப்ராக்சிமேட்லி அதே டைம்ல தான் நடக்கும். ஏன்னா இந்த ஜாயினிங் டேட்ஸ் ஒரு வீக் தான் இருக்கும். அதுக்குள்ள மொத்தமே 7 நாள் தான் இருக்கும். அதில் 1-2 நாள் தள்ளி வச்சாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனலாக வரும். இந்த டேட் மாறாது. கேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, எந்த கேஸும் இல்லை எல்லாமே கரெக்டாக போகுது அப்படின்னா யூஸ்வலாக இந்த டேட் மாறாது. ஹைகோர்ட் கேசஸ் நமக்கு இருந்தாலோ இல்லை ஆல் இண்டியாவுக்கு கேசஸ் இருந்தாலோ தான் மாறும், மற்றபடி மாறாது. பட் டெஃபினட்டாக நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இந்த டைம் லைனில் நடக்காது. ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு. பட் இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், டைம் லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஷெட்யூலை அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. ஆனால் அல்லது பார்த்துட்டு மறந்துடுங்க.
இது இனி உங்களுக்கு ஒரு ஓவரால் டைம் லைனுக்கு தான் ரிலவெண்ட்டே தவிர இந்த ஒரு 10 நாளில் எப்போவாவது நடக்கலாங்கிறதுக்கு தான் ரிலவெண்ட்டே தவிர வேற எதுக்கும் ரிலவெண்ட் இல்லை. இந்த 2 டேட்ஸ் மட்டும்தான் ரிலவெண்ட் ஃபார் த என்டையர் திங். நீங்கள் ஆல் இண்டியாவும் ஸ்டேட்டும் டேண்டமாக ஒர்க் பண்ணுதா, ஒன்றுக்கு அடுத்தது ஒர்க் ஆகுதா, அதனால நமக்கு என்ன இம்பாக்ட்னு யோசிச்சிங்கன்னா நம்ம நிறைய புஷ் பண்ண வேண்டியிருக்கும் டிஎம்ஏ கிட்ட. கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டேட்லேருந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஆல் இண்டியாவுக்கு போவாங்க. ரவுண்ட் 2 இருந்தாலும் சரி ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வேறு ஸ்டேட்டுக்கு போவாங்க. நீங்கள் டைம் லைனில் கண்டக்ட் பண்ணால் தான் எல்லாம் நடக்கும். கேசஸ் வந்தால் கூட நீங்கள் டைம் லைனில் எப்படியாவது கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத புஷ் பண்ணுறதுக்கு மேபி இந்த டைம் லைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களோட பிளான்ஸுக்கு இந்த டைம் லைன்ஸை இப்போதைக்கு எடுக்காதீங்க. இது எல்லாமே இப்படித்தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. 32 ஸ்டேட்ஸுக்கும் பார்த்துருக்கோம். ரொம்ப டிலே ஆன ஸ்டேட்ஸ் ஒரு 5-6 ஸ்டேட்ஸ் வருஷம் கண்டிப்பாக இருக்காங்க கேசஸ்னால. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓவராலுக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மறந்துடுங்க. தமிழ்நாடு ஷெடியூலுக்கு வெயிட் பண்ணுங்க. எக்ஸாக்ட் டேட்ஸ் தமிழ்நாடு ஷெடியூல் தான், அதுபடி தான் போகணும். இதில் 29th கொடுத்துருந்தானே சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்லிட்டு எல்லாரும் யூடியூப்ல சொன்னாங்க 29th வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு 29th சாய்ஸ் ஃபில்லிங் எண்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. 29th ஒருவேளை தமிழ்நாட்டில் ரிசல்ட்டே வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் கோ பை திஸ். இது எல்லாமே என்எம்சி ஒரு அப்ராக்சிமேட் டேட்ஸ் கொடுத்துருக்கிறது தான், நாட் த ஆக்சுவல் ஷெடியூல் ஆஃப் ஸ்டேட்ஸ். எவ்ரி ஸ்டேட் வில் ஹேவ் அ செப்பரேட் ஷெடியூல். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த queriesக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். எங்களோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, ஜைனட் போர்ட்டலோட லிங்க்கும் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் டைரெக்டாக கால் பண்ணிங்கனாலும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கிளாரிட்டியோடு இருக்குது, என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். as more and more subscribers get added, we will also get motivated. நல்ல வீடியோஸ் பண்ணுறோம். கம்மியான வீடியோஸ் தான் இருக்கும் நம்ம போர்ட்டலில். திருப்பி நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் இருக்கும். அது மட்டும் தான் உங்களுக்கு தேவையாக இருக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு. அதை தாண்டி எதுவும் பெருசாக தேவை இருக்காது. தெளிவாக ஒரு நாளைக்கு 30 வீடியோ சென்சேஷனலைஸ்டாக இல்லாமல் என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவாக கொடுக்குறோம். தேங்க்ஸ் a lot for watching.